ஹாய் ஃப்ரெண்ட், தேர்ஸ்டே ஈவினிங் vlog பார்க்க போகிறோம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஸ்டவ் வந்து புது ஸ்டவ் வாங்கியிருக்கோம். அதான் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பழைய ஸ்டவ் எடுத்துகிட்டு அந்த பிளேஸ் எல்லாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து புது ஸ்டவ் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இதுதான் நம்மளோட புது ஸ்டவ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நம்மளோட பழைய ஸ்டவ் வந்து வாங்கி 10 இயர்ஸ் ஆகுது. ஆனாலும் அது வந்து கொஞ்சம் கேஸ் லீக் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு சைடு ஏரியாமல் இருந்துச்சு. நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சைடு நான் யூஸே பண்ணியிருந்துருக்கல. ஸோ அதனால் வந்து வாங்கிட்டேன். இந்த ஸ்டவ் வாங்கி இதை வச்சுட்டு இருந்தேன், யூஸ் பண்ண முடியல. சரி இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணிடலான்ட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் பூவெல்லாம் இருந்துச்சு, எல்லாமே எடுத்து டெக்கரேஷன் பண்ணிவிட்டு ஒரு பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலான்ட்டு பண்ணேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய ஸ்டவ். ஸோ நமக்கு சோறு போடுற ஒரு பொருள், அதுக்கான மரியாதை நம்ம கொடுக்கணும். அதனால நான் வந்து குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணேன். பால் பொங்குவாங்க நிறைய பேர். நான் வந்து ஸ்வீட் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி வந்து செய்வோன்ட்டு கேசரி தான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரவை போட்டு வறுத்து எடுத்துக்கினேன். ரவை வறுத்து எடுத்து சைடில் வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு பாதாம்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம். இப்போ அதே பேனில் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுக்கலாம். அது கொஞ்சமாக ஃப்ரை ஆகணும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டு கொதிச்சோனையும் நம்ம வந்து ரவையை போட்டுக்கலாம். நான் வந்து ஃபுட் கலர் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். எல்லோ கேசரி தான் செய்ய போகிறோம். ரவையை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்போ வந்து மிக்ஸ் ஆனோனையும் நம்ம சுகரை போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை போட்டுட்டு கிண்டி எடுத்திங்கன்னா சூப்பரான கேசரி ரெடி. நம்மள நியூ ஸ்டவ்வுக்கு இதான் இன்றைக்கி ட்ரீட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப்